இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 50 ஆண்டுகால திராவிட அரசியலில் புயல் என புகுந்த விஜயின் தாவேகா 105க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றியை நோக்கி முன்னேறுகிறது. விஜயின் வீட்டில் போலீஸ் குவிப்பு, பலத்த பாதுகாப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு சாட்சியாக இன்றைய வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் அமைந்துள்ளன. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமான தாவேகா ஆரம்பம் முதலே அசுர வேகத்தில் முன்னிலை பெற்று வருகிறது. தற்போதைய நிலவரப்படி சுமார் 105க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தாவேகா வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர். குறிப்பாக சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள வட மாவட்டங்களில் தாவேகாவின் தாக்கம் மிக வலுவாக இருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவர் விஜய் தொடர் முன்னிலையில் இருந்து வெற்றியை உறுதி செய்யும் நிலையை எட்டியுள்ளார். 1977 திமுகவில் இருந்து பிரிந்து வந்து தனி கட்சி தொடங்கி முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வரலாற்று சாதனைக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு புதிய கட்சி இவ்வளவு பெரிய எழுச்சியுடன் முன்னிலை பெறுவது இதுவே முதல் முறையாகும். எம்ஜிஆருக்கு பின் மக்களிடையே ஒரு மாபெரும் செல்வாக்கை பெற்ற நடிகராக விஜய் உருவெடுத்துள்ளாரா என்ற விவாதம் தற்போது அரசியல் வட்டாரங்களில் சூடு பிடித்துள்ளது. 234 தொகுதிகளில் 118 என்ற மேஜிக் எண்ணை தாவேகா நெருங்கினால் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக நேரடியாக முதல்வர் நாற்காலியில் அமரும் வாய்ப்பு விஜய்க்கு கிட்டும். ஆளுங்கட்சியான திமுகவிற்கு இந்த தேர்தல் பெரும் சவாலாக அமைந்துள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் இழுபறியை சந்தித்து வரும் நிலையில் திமுக கூட்டணி சுமார் 45 55 இடங்களுக்குள் சுருங்கும் சூழல் தெரிகிறது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தனது கோட்டையான மேற்கு மாவட்டங்களில் ஓரளவு பலத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி பெரும் வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்க அதிமுக கூட்டணி சுமார் 75 80 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. மலேசிய நேரப்படி இரவு 7:30 மணியளவில் தேர்தல் முடிவுகள் முழுமையாக தெரிய வரும் நிலையில் தமிழகம் மீண்டும் ஒருமுறை தனி பெரும் தலைமையை தேர்ந்தெடுத்துள்ளதா அல்லது கூட்டணி ஆட்சி அமையுமா என்பது உறுதியாகும். பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரி இன்ஸ்பெக்டர் ஷீலா ஷாரன் தன் மீதான குற்றச்சாட்டுகளை கைவிடக் கோரி சமர்ப்பித்த விண்ணப்பத்தை சட்டத்துறை அலுவலகம் நிராகரித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கோலாலம்பூர் டாங்வாங்கி பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் பணியில் இருந்த போலீஸ் அதிகாரியின் கடமையை செய்ய விடாமல் தடுத்த ஷீலா மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்றும் இதில் ஷீலா ஒரு பலிகடா என்றும் அவரது வழக்கறிஞர் மனோகரன் மலையாளம் கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வாதிட்டார். மேலும் இன்ஸ்பெக்டர் ஷீலாவிற்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் சட்டத்துறை அலுவலகம் கைவிட வேண்டும் என்று மனோகரன் கோரினார். எனினும் சட்டத்துறை அலுவலகத்தின் முடிவை அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து வழக்கின் விசாரணையை வரும் டிசம்பர் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் நடத்த மஜிஸ்ட்ரேட் ஐனா அசஹரா அரிஃபின் உத்தரவிட்டார். ஷீலாவிற்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 10,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம். கப்போங் தமன் ஏசான் பகுதியில் ஏற்பட்ட தீயில் 4 வீடுகள் தீயில் அழிந்த வேளையில் ஒருவரின் உயிரை பறித்த கோர தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட இடத்தையும் பாதிக்கப்பட்டவர்களையும் இன்று நேரில் சென்று ஆறுதல் கூறிய இலக்கவியல் அமைச்சரும் டமன்சாரா நாடாளுமன்ற உறுப்பினருமான கோபிந்த் சிங் டியோ தமது நாடாளுமன்ற தொகுதி சார்பாக 10,000 ரிங்கிட்டும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சார்பில் தலா 5,000 ரிங்கிட்டும் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். Saya datang untuk menjarahi ke penghuni yang telah pun mengalami kerugian akibat daripada kebakaran yang berlaku tempoh hari. Kita dapat lihat keadaan rumah yang memang rosak teruk. Jadi saya juga telah pun membuat semakan berkenaan dengan apakah sebenarnya bantuan yang kita boleh bagi kepada tuan punya rumah. Kerana kalau tidak ada insurans maka ini menjadi masalah dan kita kena cuba cari jalan untuk membantu mereka untuk membina semula rumah mereka. Tapi itu untuk jangka masa panjang lah. Tapi buat masa sekarang kita juga ada peruntukan sumbangan yang diberikan oleh Yang Amat Berhormat Perdana Menteri daripada ICU. Saya dimaklumkan bahawa dia bagi 5,000 untuk setiap rumah dan ini akan diumumkan oleh ICU sebentar nanti.
dan saya daripada parlimen saya bagi 10,000 untuk setiap keluarga juga untuk bantu buat masa sekarang. தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்காலிக தங்குமிடம் மற்றும் வீடுகளை சீரமைக்கும் பணிகளையும் அவரது அலுவலகம் மேற்கொள்ளும் என கோபிந்த் சிங் உறுதியளித்தார். மலேசிய தொழிலாளர் வர்க்கத்தின் உரிமைக்காக போராடி மே 1 தொழிலாளர் தினத்தை பொது விடுமுறை நாளாக பெற்று தந்த வரலாற்று நாயகர் டாக்டர் வி டேவிட் அவர்களின் பெயரில் சிறந்த தொழிலாளர் விருது வழங்குவது குறித்து தாம் பரிசீலனை செய்து வருவதாக மாநில மனிதவள மற்றும் வறுமை துடைத்தொழிப்பு ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு அறிவித்துள்ளார். இன்று ஷா அலாம் ஸ்லாங்கோர் மாநில அரசு கட்டட வெள்ளி விழா மண்டபத்தில் மாநில மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி தலைமையில் நடைபெற்ற 2026 ஆண்டு ஸ்லாங்கூர் மாநில அளவிலான தொழிலாளர் தின கொண்டாட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாப்பாராயுடு ஜாசேகாவின் முன்னோடிகளில் ஒருவரான டாக்டர் வி டேவிட் ஆற்றிய அளப்பரிய பணிகளை எவரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது என்று குறிப்பிட்டார். அவரது தியாகத்தை போற்றும் வகையிலும் தொழிலாளர்களை கௌரவிக்கும் வகையிலும் மாநில மனிதவள மற்றும் வறுமை ஒழிப்பு ஆட்சிக்குழுவின் சார்பில் இந்த விருது குறித்து பரிசீலிப்பதாக அவர் தெரிவித்தார். பக்கர்ஜ மடானி கசூமா பங்சா எனும் கருப்பொருளுடன் நடைபெற்ற இவ்விழாவில் பேசிய பாப்பாராயுடு தொழிலாளர் நலனில் அக்கறை கொண்ட ஒரு முன்னோடி தலைவரின் பெயரால் விருது வழங்கப்படுவது இன்றைய தலைமுறை தொழிலாளர்களுக்கு பெரும் ஊக்கமாகவும் டாக்டர் வி டேவிட்டின் வரலாற்று சுவடுகளை நிலைநிறுத்துவதாகவும் அமையும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்லாங்கூர் மாநில அளவிலான தொழிலாளர் தின கொண்டாட்டம் ஏற்பாடு செஞ்சிருந்தோம். இந்த நிகழ்வு நம்ம எஸ்யூகேல நடந்திருக்கு. இன்றைக்கு நம்ம 7 கேட்டகரி சம்பந்தப்பட்டவர்களுக்கு நம்ம பணம் முடிச்சும் நம்ம சர்டிபிகேட் கொடுத்துருக்கோம். எதை காமிக்குதுன்னா வருகின்ற காலகட்டத்தில் நம்ம ஒண்ணு கூட கேட்டகரியை வச்சு குறிப்பா இந்த ஒரு ஊக்குவிப்பா அமையும் சொல்லி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொழிலாளருக்கு நம்ம அப்ப மறந்துடும். சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த நாள் கொண்டாடக்கூடிய காரணம் நம்மளோட வி டேவிட் என்ற ஒரு முக்கியமான காரணம் பாருங்க. அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு, நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. அவருக்காக நம்ம எல்லோருமே தொழிலாளர்கள் எல்லாமே ஒரு நன்றியை தெரிவிக்கணும். அந்த ரீதியில கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு வருடமும் அவருக்கு ஒரு அங்கீகாரம் இதன் மூலியமா வழங்குவோம். தொடர்ந்து எனக்கு ஒரு ஆசை, அதாவது இந்த வி டேவிட் என்ற ஒரு பட்டம் நம்ம கொடுக்கணும் சிறந்த தொழிலாளர்களுக்கு ஃபியூச்சர்ல அது என்னோட பரிசீலனையில் இருக்கு. கண்டிப்பா நான் எதிர்காலத்துல சிறப்பா செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். முன்னதாக தமது உரையில் தொழிலாளர்களை வெறும் பணியாளர்களாக பார்க்காமல் நிறுவனத்தின் வெற்றியில் சரிசமமான பங்காளிகளாக மதிக்க வேண்டும் என பாப்பாராயுடு முதலாளிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். மேலும் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு முறையான பயிற்சி அளித்து அவர்களை உற்பத்தி மற்றும் தோட்டத்துறைகளில் பணியமர்த்துவதன் மூலம் வெளிநாட்டு தொழிலாளர்களின் தேவையை குறைக்க மாநில அரசு எடுத்து வரும் தீவிர முயற்சிகளையும் அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். கோலாலம்பூர் MRR2 நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நிகழ்ந்த கோர விபத்தில் 26 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் உயிர் இழந்தார். அவரது வருங்கால கணவர் படுகாயமடைந்தார். கப்போங் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த பள்ளி பேருந்தின் பின்புறத்தில் மோதியதால் இந்த விபத்து நேரிட்டது. ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததே விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்துக்குள்ளான பேருந்தில் எச்சரிக்கை பலகைகள் ஏதும் வைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த விபத்தில் காரின் முன் இருக்கையில் அமர்ந்திருந்த பெண் சம்பவ இடத்திலேயே பலியானார். கார் ஓட்டுநரான 31 வயது ஆடவர் ஸ்லாயாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து போக்குவரத்து சட்டம் 41வது பிரிவின் கீழ் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0361811414 அல்லது 0123516515. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றங்களை ஒரு பாடமாக கொண்டு மலேசியா தனது பொருளாதார மாதிரியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கேபிட்டல் ஏ நிறுவன தலைமை செயல் அதிகாரி தான் ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று கோலாலம்பூரில் நடைபெற்ற பொருளாதார கருத்தரங்கில் பேசிய டோனி, உலகளாவிய விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் நாடு தனது தேவைகளுக்காக பிறரை சார்ந்திருக்காமல் தனது சொந்த உழைப்பு மற்றும் வளங்களை கொண்டு தற்காத்துக் கொள்ளும் போக்கை கொண்டிருக்க வேண்டும் என்று டோனி வலியுறுத்தினார்.
வலியுறுத்தினார். குறிப்பாக அரசு வழங்கும் கோடிக்கணக்கான மானியங்களை மறு ஆய்வு செய்து அந்த தொகையை வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் உற்பத்தி துறைகளில் முதலீடு செய்ய வேண்டும் என்றார். விமானத்துறை குறித்து பேசிய டோனி, கச்சா எண்ணெய் விலை திடீர் என உயர்ந்துள்ளதால் ஏர் ஏசியா உள்ளிட்ட நிறுவனங்கள் கடும் நிதி நெருக்கடியை சந்திப்பதாக குறிப்பிட்டார். கோவிட் காலத்தை விட தற்போதைய எரிபொருள் விலை உயர்வு பெரும் சவாலாக இருப்பதாகவும் இதனை சமாளிக்க அரசாங்கம் கடனுதவி வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மாமன்னர் பிறப்பிக்கும் அவசர நிலை பிரகடனங்களை நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்த முடியாது என்று புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின் 150வது பிரிவின் 8வது உட்பிரிவின் கீழ் நாட்டின் பாதுகாப்பு கருதி மாமன்னர் எடுக்கும் முடிவே இறுதியானது என்றும் அதில் நீதிமன்றங்கள் தலையிட அதிகாரம் இல்லை என்றும் நீதிபதி டத்து கோலின் லாரன்ஸ் சுக்வேரா தெரிவித்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு அப்போதைய மாமன்னர் அவசர நிலையை அறிவிக்க மறுத்ததை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் நீதித்துறை தனது அதிகாரத்தை செலுத்த முடியாது என்பதையும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.